ஒரு நாள் இரவு வெகுநேரமாகிவிட்டது. 5 நட்சத்திர ஹோட்டலான தி ராயல் ஹார்னடின் பின்புற வாயிலில் குப்பை லாரிகள் தொடர்ந்து வந்து கொண்டிருந்தன. அந்த மூலையில் ஒரு மெல்லிய, பலவீனமான, நடுங்கும் பெண் தரையில் அமர்ந்திருந்தாள். சுஹானி 2 நாட்களாக அதிகம் சாப்பிடவில்லை. பசியும் வலியும் பெரும் சேதத்தை ஏற்படுத்தியுள்ளன. ஆனால் இன்று மிகப்பெரிய காயம் அவளுடைய வயிறு அல்ல, ஆனால் அவளுடைய கண்ணியம். சிறிது நேரத்திற்கு முன்பு ஒரு மனிதன் அவளை ஓரங்கட்டி, "என்னுடன் வா, நான் உனக்கு 2000 ரூபாய் தருகிறேன், அது ஒரு இரவுக்கு மட்டும்" என்றான். "புரிகிறதா?" சுஹானி நடுங்கியபடி சொன்னாள். "நான் அப்படிப்பட்ட பெண் அல்ல. எனக்கு பசிக்கிறது, வெட்கமில்லை." அந்த மனிதன் அவளை கிண்டல் செய்து அவன் பின்னால் ஆபாசமான பார்வையை விட்டுவிட்டு நடந்தான். சுஹானி அழுதுகொண்டே அங்கே அமர்ந்தான். அப்போது ஹோட்டலின் பின்னால் ஒரு சிவப்பு கார் வந்தது. கதவு திறந்தது. ஒரு மனிதன் வெளியே வந்தான். நகரத்தின் பணக்கார வாரிசான விவேக் ராத்தோடு தொலைபேசியில் யாருடனோ வாக்குவாதம் செய்து கொண்டிருந்தார். "அப்பா, நான் ஹோட்டல் மாதிரி ஒரு தொழிலை நடத்த மாட்டேன். என் வாடிக்கையாளர்களுக்கு கலப்பட பொருட்களை பரிமாற முடியாது. தயவு செய்து நீங்கள் சொல்வது புரிகிறதா?" அவன் தொலைபேசி இணைப்பை துண்டித்துவிட்டு குழப்பத்துடன் நகர்ந்தான். அப்போது அவன் கண்கள் சுஹானியின் மீது விழுந்தன. அவள் குப்பை குவியலுக்கு அருகில் அமர்ந்திருந்தாள். ஒரு எளிய, ஏழை, ஆனால் மிகவும் அழகான பெண் அழுது கொண்டிருந்தாள். விவேக் மெதுவாக நெருங்கி அவள் முன் நின்றான். "நான் பிச்சை எடுக்கவில்லை." சுஹானி பயத்துடன், "நான் கிளம்புகிறேன்" என்றாள். விவேக் அமைதியாக பேசினான். "யாராவது உன்னை துன்புறுத்தினார்களா?" சுஹானி பதில் சொல்லவில்லை. அவள் விலகி பார்த்தாள். அவள் தோள்களில் நீல நிற குறிகளை கவனித்தான். அவன் இதயத்தில் லேசான வேதனை ஓடியது. அவன் பாக்கெட்டிலிருந்து பணத்தை எடுக்க முயன்றான். அது ஒரு பழக்கம். ஆனால் பின்னர் அவன் நின்றான். அவன் குனிந்து அமர்ந்தான். "நீ சாப்பிடுவாயா?" என்று கேட்டான். சுஹானி. சில நிமிடங்களுக்கு முன்பு அவன் ஆன்மாவை துளைத்த அதே கேள்வி. ஆனால் அவள் குரலில் காமமில்லை, கவலை இருந்தது. அவள் மெதுவாக, "ஆம், ஆனால் நான் பிச்சை எடுக்கவில்லை" என்றாள். விவேக் தலையசைத்தான். "நீ வேலை செய்வாயா?" சுஹானியின் கண்கள் விரிந்தன. "என்னை போன்ற ஒரு பெண்ணுக்கு 5 நட்சத்திர ஹோட்டலில் வேலை?" விவேக் தொடர்ந்தார். "தி ராயல் ஆர்ச்சரிடில் ஆட்கள் பற்றாக்குறையாக இருக்கிறார்கள். நீங்கள் விரும்பினால் இன்றே தொடங்கலாம்." சுஹானி அதை ஒரு நகைச்சுவை என்று நினைத்தாள். அவள் கசப்புடன், "இவ்வளவு பெரிய ஹோட்டலில் மக்கள் என்னை பற்றி என்ன சொல்வார்கள்?" என்றாள். விவேக் சீரியஸாக, அவளுடைய கவலையுடன், "நீ இப்படி செய்யக்கூடாது." சுஹானி அமைதியாக இருந்தான். விவேக் தன் கையை நீட்டினான். "சரி." சுஹானியின் இதயத்தில் டஜன் கணக்கான பயங்கள் எழுந்தன. இது ஒரு பொறியா? இது முந்தைய மனிதனைப் போலவா? ஆனால் விவேக்கின் கண்களில் அப்படி எதுவும் இல்லை. திடீரென்று அவள், "எனக்கு எதுவும் தெரியாது" என்றாள். விவேக் ஒரு லேசான புன்னகையை அளித்தான். "சரி, நான் உனக்கு கற்றுக் கொடுக்கிறேன்." சில நொடிகள் மௌனத்திற்கு பிறகு சுஹானி தைரியத்தை வரவழைத்து அவன் கையை பிடித்தான். அவர்கள் உள்ளே நுழைந்தவுடன், "மேலாளர், ஐயா, இந்த ஹோட்டலில் இந்த பெண்ணை பற்றி வாடிக்கையாளர்கள் என்ன நினைப்பார்கள்?" என்றார். விவேக்கின் குரல் சத்தமாக மாறியது. "வாடிக்கையாளர்கள் எதையும் யோசிக்க மாட்டார்கள். இனிமேல் இந்த பெண் ஒரு ஊழியர். புரிந்ததா?" மேலாளர் அமைதியாகிவிட்டார். விவேக் ஒரு பெண் மேற்பார்வையாளரை அழைத்து, "அவளுக்கு சுத்தமான உடைகள், உணவு கொடு. நாளை அவளுக்கு வேலை கற்றுக் கொடுக்க தொடங்கு" என்றார். சுஹானி ஒரு தட்டில் சூடான உணவை பெற்றபோது அவள் கண்கள் கண்ணீரால் நிறைந்தன. அவள் அமைதியாக அமர்ந்தாள். கைகள் நடுங்கின. விவேக் தூரத்தில் நின்று அவளை பார்த்து கொண்டிருந்தான். அவனும் ஒரு நிம்மதியை உணர்ந்தான். முதல் முறையாக ஒரு அந்நியருக்கு உதவி செய்ததால். மறுநாள் காலை ஹோட்டல் சமையலறை வழக்கம் போல் சத்தத்தால் பரபரப்பாக இருந்தது. ஆர்டர்கள், நேரம், அழுத்தம். ஆனால் குழப்பத்தின் மத்தியில் சுஹானி புயலிலிருந்து வெளியே வந்தது போல அமைதியாக நின்றாள். மேற்பார்வையாளர் ஆராத்யா அவளை பார்த்து லேசாக கேலி செய்து, "இங்கே வேலை எளிதானதல்ல. நீங்கள் எப்போதாவது சமைத்திருக்கிறீர்களா?" என்று கேட்டாள். சுஹானி அமைதியாக, "இல்லை, ஆனால் நான் கற்றுக்கொள்வேன்" என்று பதிலளித்தாள். அவர்கள் அவளுக்கு மிகவும் கீழ்த்தரமான வேலைகளை கொடுத்தார்கள். பாத்திரங்களை கழுவுதல், குப்பை பைகளை மாற்றுதல் மற்றும் தரையை துடைத்தல். ஆனால் சுஹானி ஒருபோதும் புகார் செய்யவில்லை. அவளுடைய கைகள் காயப்பட்டிருந்தன. அவளுடைய விரல்கள் சிவந்திருந்தன. கழுவியதால் அவளுடைய மணிக்கட்டுகள் கடினமாக இருந்தன. ஆனாலும் அவள் அமைதியாக வேலை செய்தாள். ஏனென்றால் வெளிப்புற வாழ்க்கை மிகவும் கடுமையாக இருந்தது. மாலையில் விவேக் சமையலறைக்குள் வந்தான். அவன் சுஹானியை பார்த்தான். ஈரமான கைகளால் பாத்திரங்களை கழுவியதால் அவள் முதுகு வளைந்தது. ஆனாலும் அவள் கண்களில் ஒரு விசித்திரமான பிடிவாதம் இருந்தது. "நீங்கள் சோர்வாக இருக்கிறீர்களா?" என்று விவேக் கேட்டான். சுஹானி எதுவும் சொல்வதற்குள் மேலாளர் உள்ளே வந்து, "ஐயா,
இன்று விஐபி விருந்தினர்கள் வருகிறார்கள் என்றார். சமையல்காரர் மோசமான மனநிலையில் இருந்தார். வேலை தவறாக நடந்தால் ஹோட்டலின் பிம்பம் பாதிக்கப்படும். விவேக் அவளை குறுக்கிட்டார். நீ உன் வேலையை செய். அவனின் மனநிலையை சரி செய்து வேலைக்கு போக சொல். இந்த பெண் அவனை தொந்தரவு செய்ய விடாதே. மேலாளர் அமைதியாகிவிட்டார். திடீரென்று சமையலறையில் பரபரப்பு ஏற்பட்டது. சமையல்காரர் ரவி கோபமாக கத்திக் கொண்டிருந்தார். கிரீம் சாஸ் எரிந்தது. எந்த பயனற்ற நபர் அதை எரிவாயில் விட்டுவிட்டார். எல்லோரும் பயந்தார்கள். யாரும் முன்வரவில்லை. சுஹானியின் குரல்கள் அவளுடைய கடந்த கால வாழ்க்கையின் துஷ்பிரயோகங்களைப் போல உணர்ந்தாள். மற்றொரு குற்றச்சாட்டு, மற்றொரு அவமானம். ஆனால் அவள் மெதுவாக என்றால் பால் சேர்த்து குறைந்த தீயில் கிளறி அதன் மேல் துருவிய சீசை தூவினால் கசப்பு குறையும். சமையலறை முழுவதும் அமைதியாக இருந்தது. சமையல்காரர் கோபமடைந்தார். நீ எனக்கு ஒரு பாடம் கற்பிக்க முயற்சிக்கிறாய், உனக்கு தெரியுமா? விவேக் பார்த்து கொண்டிருந்தான். அவன் முன்னோக்கி வந்து அதை முயற்சி செய்யலாம் என்றான். சமையல்காரரும் தயக்கத்துடன் அதையே செய்தார். சில நிமிடங்கள் கழித்து சாஸ் தயாரானதும் அவள் அதை ருசித்தாள். அவள் புருவங்கள் உயர்ந்தன. விவேக் எப்படி இருக்கிறது என்று கேட்டார். சமையல்காரர் தயக்கத்துடன் சரி, முன்பை விட சிறந்தது என்று பதிலளித்தார். அனைவரின் கண்களும் சுஹானியின் மீது இருந்தன. அவள் பதட்டத்துடன், என் அம்மா, நீ உணவை கெடுக்காதே, நீ அதை மேம்படுத்து என்று சொன்னாள். விவேக் மெதுவாக, உனக்கு திறமை இருக்கிறது சுஹானி, மிகவும் நல்லது என்றான். முதல் முறையாக ஆராத்யா பெருமையின் அலையை உணர்ந்தாள். ஆனால் அதை காட்டவில்லை. அன்று இரவு வேலை முடிந்ததும் சுஹானி லாக்கர் அறையில் அமர்ந்திருந்தாள். அவள் கைகள் வலித்தன. ஆனால் அவள் உதடுகளில் ஒரு மெல்லிய புன்னகை. ஒருவேளை பல மாதங்களுக்கு பிறகு. அப்போதுதான் கதவு திறந்தது. விவேக் உள்ளே வந்தாள். கையில் முதலுதவி பெட்டி. சுஹானி திடீர்கிட்டாள். நீ இங்க வந்துட்டியா? விவேக் அமைதியாக சொன்னான். கைகளை கழுவு, நான் அதை கட்டுப்போடுகிறேன். கையை மறைத்து கொண்டு சுஹானி, தேவையில்லை ஐயா, எனக்கு வலிக்கு பழகிவிட்டு விட்டது என்றாள். விவேக் மெதுவாக சொன்னாள். வலி ஒரு பழக்கமாகிவிட்டால் ஒருவன் மகிழ்ச்சியாக இருக்க மறந்து விடுவான். அவன் அதை வற்புறுத்தவில்லை. அவன் பெட்டியை அவளிடம் நீட்டி, நீயே செய் என்றான். சுஹானி பெட்டியை எடுத்தான். விவேக் வெளியேற திரும்பினான். அப்போதுதான் சுஹானி மெதுவாக சொன்னாள். இன்று முதல் முறையாக யாரோ ஒருவர் என் பேச்சை கேட்டது நல்லது. மறுநாள் காலை சுஹானி கொஞ்சம் முன்னதாகவே சமையலறைக்கு வந்தாள். மக்கள் மெதுவாக வரத் தொடங்கினர். ஆனால் இன்று அவள் அதிக கவனத்தை பெற்றாள். நேற்றைய சாஸ் தயாரிக்கும் சம்பவம் அனைவரின் பேச்சாக மாறியது. ஆராத்யா உள்ளே வந்தவுடன், இன்று நீ காய்கறி வெட்டும் பிரிவில் இருப்பாய், வேறு யாராவது பாத்திரங்களை கழுவுவார்கள் என்றாள். சுஹானி அதிர்ச்சியடைந்தாள். ஆனால் நான் நேற்றுதான் ஆரம்பித்தேன். ஆராத்யா லேசான எரிச்சலுடன், பாருங்கள், மூளை உள்ளவர்களை முன்னோக்கி வைக்க வேண்டும், இப்போ வெட்டு. சுஹானி தலையை குனிந்து சரி என்றாள். அவள் காய்கறிகளை நறுக்க ஆரம்பித்தாள். அவள் கைகள் வேகமாக இருந்தன. ஆனால் அவளுடைய செறிவு இன்னும் கூர்மையாக இருந்தது. சமையல்காரர் ரவி எல்லாவற்றையும் தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்தார். அவன் ஈகோ புண்பட்டிருந்தது. ஆனால் இன்று சுஹானியை பற்றி அவனுக்கு ஏதோ வித்தியாசமாக இருந்தது. சிறிது நேரம் கழித்து அவன் கடுமையான குரலில், ஏ பெண்ணே, இது பெல் பெப்பர்ஸ் வெட்டுவது போல இல்லை, இது ஒரு ஹோட்டல், தெருக்கடை அல்ல என்றான். சுஹானி உடனடியாக கத்தியை கீழே வைத்துவிட்டு, எனக்கு காட்டு, நான் அதை அப்படிதான் செய்வேன் என்றாள். அவள் வாதிடுவாள் என்று ரவி எதிர்பார்க்கவில்லை. இப்படி செய்வோம் என்றான். சுஹானி கூர்ந்து பார்த்தாள். பிறகு அவள் அதை மீண்டும் வெட்டினாள். இந்த முறை சமையல்காரர் தயக்கத்துடன், நாங்கள் நன்றாக இருக்கிறோம் என்றார். திடீரென்று மதியம் ஹாலிலிருந்து ஒரு குரல் வந்தது. ஆர்டரை ரத்து செய். நீங்கள் என்ன செய்தீர்கள்? விஐபி விருந்தினர் சமையலறைக்குள் நுழைந்தார். அனைவரும் பயந்து போனார்கள். ரவி முன்னோக்கி நடந்தார். ஐயா, என்ன பிரச்சனை? விருந்தினர் தட்டில் மேஜையில் அறைந்தார். இந்த பாஸ்தா அதிகமாக வெந்துவிட்டது. இது 5 நட்சத்திர ஹோட்டலா அல்லது ஒரு தொண்டு சமையலறையா? அமைதி நிலவியது. விவேக் அதே நேரத்தில் உள்ளே நுழைந்து, ஐயா, நான் அதை பார்த்துக் கொள்கிறேன், உங்களுக்கு ஒரு புதிய உணவு கிடைக்கும், 2 நிமிடங்கள் என்றான். விருந்தினர் கோபமாக வெளியே ஓடிவிட்டார். ரவி பதட்டத்தில் கால்களை தட்டிக்கொண்டே, இந்த நிலையில் 2 நிமிடங்களில் எப்படி புதிய பாஸ்தாவை செய்வது என்றான். சுஹானி முன்னோக்கி நடந்தான். எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது. ரவி கோபமடைந்தான். இப்போது அவள் இட்லி சமைக்க தெரியும் என்று சொல்வாள். சுஹானி உறுதியாக சொன்னாள். எனக்கு இட்லியோ பாஸ்தாவோ தெரியாது. ஆனால் கெட்டுப்போன உணவை எப்படி சரி செய்வது என்று எனக்கு தெரியும். விவேக், சொல்லு என்றான். சுஹானி பாஸ்தாவை எடுத்து அதன் அமைப்பை பரிசோதித்து, அதை வாணலியில் போடு என்றாள். பிறகு சிறிது வெண்ணெய் மற்றும் பூண்டு. அதிகமாக வேக வைத்த பாஸ்தா வெண்ணெயை உறிஞ்சி அதன் மென்மையான அமைப்பை மறைக்கிறது. புதிய மூலிகைகள் மற்றும் மிளகாய் துண்டுகளை சேர்த்து அதற்கு ஒரு மொறுமொறுப்பை கொடுங்கள். சுவை சமநிலையில் இருக்கும். ரவி அமைதியாகிவிட்டார். விவேக் நேரத்தை வீணாக்காமல் பேசினான். 2 நிமிடங்கள் கழித்து
தட்டு தயாராக இருந்தது. விவேக் சென்று விருந்தினரிடம் கொடுத்தான். 1 நிமிடம் கழித்து விருந்தினர் திரும்பினார். ஆனால் இந்த முறை அவன் முகம் அமைதியாக இருந்தது. இப்போது எல்லாம் சரி, நல்லது. மண்டபம் அமைதியாகிவிட்டது. சமையலறையில் இருந்த அனைவரும் சுஹானியின் மீது கவனம் செலுத்தினர். ரவி மெதுவாக பேசினான். இந்த பெண்ணுக்கு எப்படி ஏமாற்றுவது என்று தெரியும். சுஹானி மெதுவாக சொன்னாள். வறுமையில் நாம் கற்றுக்கொள்வது இதுதான். நம்மிடம் இருப்பதை எப்படி சிறப்பாக பயன்படுத்துவது. விவேக்கின் கண்கள் பெருமையால் பிரகாசித்தன. மாலையில் அனைவரும் வெளியேறும்போது ஆராத்யா சுஹானியிடம், நீ சீக்கிரம் கற்றுக்கொள், ஆனால் யாராவது உன்னை தொந்தரவு செய்தால் எனக்கு தெரியப்படுத்து என்றாள். சுஹானி சிரிக்கவில்லை, ஆனால் நன்றி என்றாள். அவள் சென்றதும் விவேக் வரவேற்பறையில் நின்று கொண்டிருந்தான். அவன் சுஹானி என்று அழைத்தான். அவள் நின்றாள். விவேக் அவள் முன் தோன்றினான். இன்று நீ மீண்டும் ஹோட்டலை காப்பாற்றிவிட்டாய். சுஹானி ஆச்சரியத்துடன், நான் என் மனதில் தோன்றியதை சொன்னேன் என்றாள். விவேக் தீவிரமான தொனியில், அதுதான் வித்தியாசம். மற்றவர்கள் புத்தகங்களிலிருந்து கற்றுக்கொள்கிறார்கள், நீங்கள் வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்கிறீர்கள் என்றான். சுஹானியின் இதயம் படபடக்கத் தொடங்கியது. அவளால் எதுவும் சொல்ல முடியவில்லை. விவேக் பேப்பரை நீட்டினான். இதுதான் உன் சேரும் படிவம். இன்று முதல் நீ ஒரு பயிற்சி சமையலறை உதவியாளர். உன் சம்பளமும் தொடங்குகிறது. சுஹானி நடுங்கினாள். அவ்வளவு சம்பளத்திற்கு நான் தகுதியானவன் அல்ல. விவேக் குறுக்கிட்டார். நீ அதற்கு தகுதியானவன், இன்னும் அதிகமாக. அவர்கள் இருவரும் ஒரு கணம் அமைதியாக இருந்தனர். பின்னர் மென்மையான குரலில், சுஹானி, நன்றி ஐயா என்றாள். சுஹானி இப்போது ஒரு பயிற்சி சமையலறை உதவியாளராக இருந்தார். ஒரு நாள் 2 பணியாளர்கள் அவள் முதுகுக்கு பின்னால் பேசிக் கொண்டிருந்தார்கள். விவேக் சார் அவளை இங்கே அழைத்ததை நான் கேட்டேன். ஆம், அதனால்தான் அவளுக்கு இவ்வளவு சீக்கிரம் பதவி உயர்வு கிடைத்தது. ஹோட்டலில் உள்ள அனைவரும் அவள் எப்படி அவனை சிக்க வைக்க முடிந்தது என்று அவளுக்கு தெரியாது என்று நினைக்கிறார்கள். சுஹானி கேட்டாள். அவள் இதயம் துடித்தது. ஆனால் அவள் பதிலளிக்கவில்லை. ஏனென்றால் வறுமை அவனுக்கு கற்றுக் கொடுத்தது. உலகில் உள்ள ஒவ்வொரு குரலுக்கும் பதிலளிக்க வேண்டிய அவசியமில்லை. அன்று மாலை ஒரு பெரிய நிகழ்வு இருந்தது. ஹோட்டலின் ஆண்டு விழா. பல தொழிலதிபர்களும் ஊடகங்களும் வந்து கொண்டிருந்தனர். சமையல்காரர் ரவி மன அழுத்தத்தில் இருந்தார். அவர் கொண்டிருந்தார். எல்லாம் சரியாக இருக்க வேண்டும், ஒரு தவறு கூட இல்லை. ஆனால் திடீரென்று ஒரு மேஜையிலிருந்து ஒரு உரத்த குரல் வந்தது. ஹே, நீ என்ன செய்தாய்? இந்த உணவு நம் உணவோடு பொருந்தவில்லை. இது ஒரு நிர்வாக விருந்தினரிடமிருந்து வந்த மோசமான கருத்து. ரவி பீதியடைந்தார். ஊழியர்கள் அங்குமிங்கும் ஓடத் தொடங்கினர். விவேக் உடனடியாக வந்தார். என்ன நடந்தது? விருந்தினர், ருசி பொருந்தவில்லை, முற்றிலும் வேறுபட்டது என்றார். ரவி முணுமுணுத்தார். என்னுடைய பிரிவில் உள்ள உணவு சரியாக இருந்தது. இது எப்படி இருக்கிறது? அப்போதுதான் சுஹானி முன் வந்தார். நான் தட்டை பார்க்கலாமா? அனைவரும் அமைதியாகிவிட்டனர். விவேக் அவளை பார்த்தார். சுஹானி உணவை பார்த்து அதை ருசித்து பார்த்து, அதில் உள்ள அடிப்படை மசாலா எங்களுடையதல்ல. யாரோ தவறுதலாக ஸ்டாக் ரூமிலிருந்து பழைய மசாலாவை எடுத்தார்கள் என்றார். ரவி திகிலடைந்தார். நீ அதை எப்படி அடையாளம் கண்டுகொண்டாய்? நான் செய்த மசாலா லேசான மனத்துடன் இருந்தது. இது அப்படியில்லை, பச்சையாக இருக்கிறது என்றாள் சுஹானி. விவேக் உடனடியாக ஆர்டர் செய்தார். புதிய பேஸ் செய், ரவி கூறினார். ஆனால் சுஹானி மிக விரைவாக பேசி, நான் அதை செய்கிறேன் என்று மெதுவாக சொன்னார். மேலாளர் ரவி மற்றும் மற்றவர்கள் அனைவரும் அதிர்ச்சியடைந்தனர். விவேக் உடனடியாக, ஆம், தொடருங்கள் என்றார். சுஹானி சமையலறையின் நடுவில் நின்றார். அவள் கைகள் வேகமாக அசைந்தன. மசாலா, எண்ணெய், மூலிகைகள். ஒவ்வொரு அசைவும் யாரையோ நினைவில் வைத்திருப்பது போல் தோன்றியது. ஒருவேளை அவளுடைய அம்மா. ரவி அவளை பார்த்தார். 2 நிமிடங்களுக்குப் பிறகு அவள் பேஸை பிசைந்து முடித்து முற்றிலும் நின்றாள். அது ஹோட்டலின் சிக்னேச்சர் டிஷ் போலவே இருந்தது. விவேக்கின் முகம் பெருமையாலும் நிம்மதியாலும் நிறைந்திருந்தது. புதிய டிஷ் தயாராக இருந்தது. விருந்தினர் அதை பிசைந்து புன்னகையுடன், இப்போது எல்லாம் சரியாகிவிட்டது, மிகவும் நல்லது என்று கூறினார். சமையலறையில் நிம்மதி அலையோடியது. விவேக் சுஹானியிடம், இன்று மீண்டும் எல்லாவற்றையும் சேமித்தாய் என்று கூறினார். சுஹானி மிகவும் மெதுவாக, எனது வேலையை யாராவது பார்க்க வேண்டும், என் கடந்த காலத்தை அல்ல. விவேக் அவளை நோக்கி சாய்ந்து, உன் கடந்த காலம் உன்னுடையது மட்டுமே, ஆனால் உன் எதிர்காலம் என்றான். சுஹானி, என்ன என்றான் விவேக் மெதுவாக. அவன் இப்போது மாறப்போகிறான்.
அன்று இரவு இருவரின் கண்களிலும் ஏதோ ஒரு புதுமை பிறந்தது. ஆனால் அதை ஒப்புக்கொள்ள இருவருமே துணியவில்லை. நிகழ்வு முடிந்த மறுநாள் ஹோட்டலில் எல்லாம் சாதாரணமாக இருந்தது. ஆனால் சுஹானியை சுற்றி ஒரு விசித்திரமான கிசுகிசுப்பு, மரியாதையும் சந்தேகமும் கலந்திருந்தது. ஆராத்யா அவளிடம் வந்து லேசான புன்னகையுடன், "நீ நேற்று நல்ல வேலை செய்தாய்" என்றாள். சுஹானி, "நான் என் பங்கை செய்து கொண்டிருந்தேன்" என்றாள். ஆராத்யா அவளை கவனமாக பார்த்தாள். "உன்னிடம் ஏதாவது வித்தியாசம் இருக்கிறதா பெண்ணே? மேலாளர் விவேக் ஐயாவின் கேபினுக்கு உன்னை அழைத்திருக்கிறாய்" என்று கூப்பிட்டபோது சுஹானி பதிலளிக்க தொடங்கினாள். அவள் மெதுவாக கேபினை நெருங்கினாள். கதவு பாதி திறந்திருந்தது. உள்ளே விவேக் யாரையோ தொலைபேசியில் கோபமாக பேசிக்கொண்டிருந்தார். "நான் அவளை விட்டு விலகி இருக்க சொன்னேன். அவளை தொந்தரவு செய்ய உனக்கு எவ்வளவு தைரியம்?" சுஹானி உறைந்து போனாள். இது அவளை பற்றியதா? விவேக் அவளை பார்த்தவுடன் தன்னை நிதானப்படுத்தி கொண்டு தொலைபேசியை நிறுத்தினான். "உள்ளே வா." சுஹானி அமைதியாக அமர்ந்தான். விவேக் சில நொடிகள் அவளை பார்த்துவிட்டு பின்னர் நேரடியாக விஷயத்துக்கு வந்தான். "ஊழியர்களில் சிலர் உன்னை பற்றி எதிர்மறையான கதைகளை பரப்புகிறார்கள். அது உன் தவறு அல்ல என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன்" என்று சுஹானி மெதுவாக சொன்னாள். "நான் இதுபோன்ற விஷயங்களை கேட்டு பழகிவிட்டேன். ஆனால் நான் அல்ல." விவேக்கின் குரல் கொஞ்சம் கடுமையாக இருந்தது. "யாரும் உன்னை காயப்படுத்துவதை நான் விரும்பவில்லை." சுஹானி அவனது தோணியில் சங்கடமாக உணர்ந்தான். "ஏன் அப்படி நினைக்கிறாய்?" விவேக் விலகி பார்த்தான். சிறிது நேரம் கழித்து, "நீ இங்கே சேர்ந்தவன் இல்லை போல. நீ வேறு மாதிரியான வாழ்க்கைக்கு தகுதியானவன்" என்றான். சுஹானி முதல் முறையாக குரலை உயர்த்தினாள். "வாழ்க்கையில் எனக்கு என்ன உரிமைகள் உள்ளன?" விவேக் அமைதியாகிவிட்டான். சுஹானியின் குரல் லேசாக நடுங்கியது. ஆனால் அதில் உறுதி இருந்தது. "நான் இங்கு வேலை செய்ய வந்தேன். யாருடைய தயவிலும் என்னால் வாழ முடியாது." விவேக் மெதுவாக சொன்னான். "நீ தவறாக புரிந்து கொண்டிருந்தால் தயவு செய்து விளக்கவும்." அந்த 2 வாக்கியங்களுக்கிடையேயான காற்று தடிமனாயிற்று. விவேக் ஒரு ஆழ்ந்த மூச்சை எடுத்து, "உன் திறமையை நான் காண்கிறேன்" என்றான். அவ்வளவுதான். சுஹானி தலையை குனிந்தாள். அவர்களுக்கிடையே சொல்லப்படாத பதற்றம் நீடித்தது. அந்த சொல்லப்படாத உணர்ச்சியை பார்த்து பயந்து விவேக் தலைப்பை மாற்றினான். "சமையல்காரர் ரவி உன்னிடம் பேச வேண்டும். மேலே போ." சுஹானி எழுந்தாள். ஆனால் அவள் வெளியேறும்போது அவள் அடிகள் மெதுவாக இருந்தன, ஏதோ அவளை தடுத்து நிறுத்துவது போல. சமையலறையில் சமையல்காரர் ரவி ஆச்சரியப்படும் விதமாக அமைதியாக இருந்தார். அவர் சுஹானியை ஒரு நாற்காலியில் உட்கார சொன்னார். "நேற்று நீ செய்ததற்கு பிறகு உன்னை தடுக்க எனக்கு எந்த காரணமும் இல்லை." சுஹானியால் புரிந்து கொள்ள முடியவில்லை. "எதை நிறுத்து." ரவி அவளை நோக்கி ஒரு கோப்பை தள்ளினான். "பயிற்சியை தவிர்த்துவிட்டு நேராக ஜூனியர் சமையல்காரர் நிலைக்கு செல்லுங்கள். இது உனக்கு ஒரு பதவி உயர்வு." சுஹானி திகைத்து போனாள். வார்த்தைகள் அவள் தொண்டையில் சிக்கிக் கொண்டன. ரவி சிரித்து கொண்டே, "பயப்படாதே, நீ தகுதியானவன்" என்றான். சுஹானி கோப்பை எடுத்து, "விவேக் ஐயாவுக்கு தெரியுமா?" என்று கேட்டான். ரவி, "ஐடியா அவருடையது, ஆனால் முடிவு என்னுடையது" என்று பதிலளித்தான். சுஹானி கோப்பை எடுத்துக்கொண்டு வெளியேறினாள். அவளுடைய இதயம் கனவாகவும் லேசாகவும் இருந்தது. அன்று இரவு அவள் லாக்கர் அறையில் தனியாக அமர்ந்து கோப்பை பார்த்து கொண்டிருந்தாள். அவளுடைய கடந்த காலம் அந்த பக்கங்களுக்குள் புதைந்து போனது போல் இருந்தது. அன்று காலை ஹோட்டல் சமையலறையின் சூழல் வித்தியாசமாக இருந்தது. சுஹானி இப்போது ஒரு ஜூனியர் சமையல்காரர் என்பது அனைவருக்கும் தெரியும். சில நாட்களுக்கு முன்பு செட் டிடிஏ சோதனைகள் இயங்கிக் கொண்டிருந்த அதே பெண். சிலர் அமைதியாக இருந்தனர், சிலர் பாராட்டினர், மற்றவர்கள் பொறாமைப்பட்டனர். ஆனால் சுஹானி அமைதியாக இருந்தாள். அவளால் இன்னும் மாற்றத்தை நம்ப முடியவில்லை என்பது போல. ஆராத்யா அவளிடம் வந்தாள். "உன்னை பார்ப்பதில் நான் பெருமைப்படுவேன் என்று நான் ஒருபோதும் நினைத்ததில்லை." சுஹானி சிரித்தாள். "நான் சிரிக்க முடியும் என்று நான் ஒருபோதும் நினைத்ததில்லை." முதல் முறையாக அவர்களுக்கிடையே ஒரு உண்மையான நட்பு மலர்ந்தது. மதியம் வரை வேலை சாதாரணமாக இருந்தது. ஆனால் விவேக் காலை முழுவதும் சமையலறையை சுற்றி கொண்டிருந்தார். அவரது கண்கள் சுஹானியின் மீது பதிந்திருந்தன. பின்னர் அவர் தன்னை நிறுத்திக் கொண்டார். மாலையில் சுஹானி ஒரு புதிய உணவை ஒரு சிக்னேச்சர் ட்விஸ்டுடன் உருவாக்கினார். சமையல்காரர் ரவி ஒரு சிப் எடுத்து, "இது நல்லதல்ல, இது நினைவில் இருக்கும்" என்று கூறினார். சுஹானி கோப்பையை மார்பில் பற்றிக் கொண்டார். முதல் முறையாக அவள் எங்கோ செல்வதாக உணர்ந்தாள். ஆனால் பின்னர் ஒரு தேவையற்ற விருந்தினர் ஹோட்டலுக்குள் நுழைந்தார். ஒரு ஆண் அழுக்காக கலைந்து மது அருந்திக் கொண்டிருந்தான். அவன் கண்கள் சிவந்திருந்தன. அவன் நடை நிலையற்றதாக இருந்தது. அவன் நேராக சமையலறையை நோக்கி சென்றான். சுஹானி அவனை பார்த்த கணமே அவள் கால்களுக்கு கீழே இருந்த நிலம் நழுவியது. அவன் அவளுடைய சித்தி மாமா. பல வருடங்களாக அவளுடைய அம்மாவை பயமுறுத்திய அதே மனிதன். அவளை வீட்டை விட்டு வெளியேற்றிய அதே மனிதன்.
அவள் நகரத்திற்கு ஓடி வந்த அதே மனிதன். அவன் சத்தமாக, ஏய், நீ இங்கே ஒளிந்து கொண்டிருக்கிறாயா என்று சமையலறையில் இருந்த அனைவரும் நின்றனர். விவேக் தூரத்திலிருந்து ஓடி வந்தார். நீ யார் என்று அவர் வானலியை கேட்டார். மாமா சிரித்துக்கொண்டே, நான் அவளுடைய இரத்த உறவினர். இந்த பெண் எனக்கு கடன்பட்டிருக்கிறாள். சுஹானி நடுங்கினாள். அவள் வார்த்தைகளுக்கு திணறினாள். விவேக் அவள் முன் நின்றான். இங்கிருந்து போ, இப்போதே. மாமா உருமினாள். தலையிட நீ யார்? விவேக்கின் குரல் கடுமையாக மாறியது. இந்த ஹோட்டல் எனக்கு சொந்தமானது. சுஹானியின் இதயம் நின்றது. ஆனால் மாமா இது என்னுடையது என்று கத்தினான். அந்த நொடியே சுஹானி கத்தினாள். அவளுடைய குரல் முதல் முறையாக மிகவும் சத்தமாக இருந்தது. நான் யாருக்கும் சொந்தமானவன் அல்ல. சமையலறை முழுவதும் அமைதி நிலவியது. சுஹானியின் கைகள் நடுங்கின. ஆனால் அவள் குரல்